இந்த சிறுகாம்பூர் கிருஷ்ணசாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருந்தால், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடந்ததுனால ஒன்று ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருப்பா உங்களுக்கு. அதில் அவருக்கு இந்த சிறுகாம்பூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் ஒரு பெரிய வேதாந்தி, அத்வைத சபாவில் பெரிய பண்டிதர் அவர். அவருக்கு ஒரு தரம் வந்து கிராமத்தில் சிறுகாம்பூரில் இருந்துட்டு இருந்தார். ரொம்ப உடம்பு முடியாமல் போய் இந்த மெட்ராஸுக்கு வரணும் வைத்தியத்துக்குன்னு வந்துவிட்டா. இந்த லங்ஸில் சளி அடைச்சிண்டு ஏதோ சிரமம் வந்துருத்தவருக்கு. அவத்தில் இன்றைக்கி மேலே தாண்டாதது பிழைக்காதுன்னு சொல்லிவிட்டா. அவர் இனிமேல் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு டாக்டர்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டா. அவாத்து மாமி மட்டும் அங்கே இருந்துண்டு பொண்ணும் எல்லாரையும் நேராக பெரியவாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணுங்கோ, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ணுறது, அது ஒன்று தான் நமக்கு தெரியும் மருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. அதுபோல் ராத்திரிக்கிறாவே வந்து பெரியவாளை எழுப்பி, ஏன்னா பண்டிதர் இல்லையோ, பண்டிதர்னு சொன்னால் உடனே பெரியவாளுக்கு வந்து தூக்கம் வராது, ஒன்றும் வராது. இதன் தானே பார்த்துட்டு இருக்கா தூங்குறாப்பில் பாவனை. அந்த பகவான் வந்து எப்படி யோக நித்திரை பண்ணுறாரோ அந்த மாதிரி எங்கள் பெரியவாளுடைய நித்திரை பார்த்தோன்னே ஏதோ பெரியவா வந்து சரி ஏதோ பிரசாதமாக என்னமோ கொடுத்து அனுப்பிச்சிட்டு கர்த்தால எல்லாம் சரியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம் போங்க அப்படின்ட்டார். ஆமாம், ராத்திரி இந்த விபூதியெல்லாம் கொண்டு தடவி எல்லாம் பண்ணோடனே 2-3 தடவை வாயில் எடுத்து இலுமி கண்ணாலி மூக்காலி ஜலம் வந்து எல்லா செடியும் வெளியில் போயிடுது. கார்த்தால டாக்டர் வந்து பார்த்தார், சரியாக இருக்கே, தேவலாமே, நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா தேவலாம் அப்படின்ட்டார். கேட்டார், என்ன பண்ணினேள் அப்படின்னார். இப்போ கை வைத்தியம் பண்ணிடலான்னார். கை வைத்தியம் இல்லை, பெரியவாள்கிட்ட போனோம், விபூதி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், அதுதான் அப்படின்னா. ரொம்ப உத்தமமாக இருக்குது, இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் பண்ணுற டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிடுவோம், இன்றைக்கி அப்புறம் ஒரு பேஷன் போகலாம் அப்படின்ட்டார். அதுபோல் இப்போது அந்த பிள்ளையெல்லாம் அங்கே தான் இருக்கா, மடத்தில் தான் இருக்கா. இதை நினச்சிண்டே அவள் 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா மடத்துக்கு. ஆமாம், அப்போ போனால் புரிய நமக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய சமாச்சாரம் பெரியவாள்கிட்ட இருந்தது எல்லாம் பண்ணி.